சார் வணக்கம். வணக்கம் சார். உங்களை வந்து ஆற்றல் கடந்த இப்போது ஒரு 5ஆம் தேதி ஆகஸ்ட் 5ஆம் தேதி நீங்கள் பண்ண ஆற்றல் H2W2 ஈவெண்ட் வந்து கிராண்ட் சக்ஸஸாக இருந்துச்சு. அதை தொடர்ந்து அதில் அவ்வளோ பேர் வந்திருந்தாங்க, அவ்வளோ க்ரௌட் புல் பண்ணியிருந்தீங்க. ஆனால் அதை தொடர்ந்து வர 9ஆம் தேதி ஆகஸ்ட் 9ஆம் தேதி நீங்கள் வந்து ஒரு ஈவெண்ட் பண்ணுறீங்க, அதே ஆற்றலில் ஒரு ஈவெண்ட் பண்ணுறீங்க. ஆனால் இதில் 50 பேர் மட்டும்தான் நீங்கள் வரணுன்றீங்க. அதுக்கு காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா சார்? ஆக்சுவலாக ஆற்றல் செஷன் வந்து பணம் சம்பாதிக்கிற நோக்கத்துக்காக ஆரம்பித்த செஷன் கிடையாது. ஒருத்தர்கிட்டையும் ஒரு இன்னர் பொட்டென்ஷியல் இருக்குது, அதுதான் ஆற்றல்னு சொல்கிறோம். அந்த ஆற்றலில் வெளியில் கொண்டு வர்றது தான். எல்லாருக்குமே கொண்டு வர முடியும்னா இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க தான் கொண்டு வரணும். யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குதுன்றதை வந்து நேரில் வந்து ஒரு இன்டர்வியூ மாதிரி ஒரு அறிமுக வகுப்பில் தான் வந்து அது செய்ய முடியும். இது வந்து பைப்புன்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக இந்த ப்ராசஸே வந்து பைப் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். பைப் அப்படின்னா ஒரு கேள்வி வரும், கரெக்டுங்களா? எல்லாமே ஸ்கொயராக தான் நம்ம மீன் பண்ணுறோம். ஹெல்த் ஸ்கொயர், வெல்த் ஸ்கொயர், H ஸ்கொயர் ஹெல்த் அண்ட் ஹாப்பினஸ், W ஸ்கொயர் வெல்த் அண்ட் வெல்னஸ், அப்புறமா வந்து இல்லை P ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவோம். P ஸ்கொயரில் தான் பைப் வருது. அப்புறமா A ஸ்கொயர் அப்படின்னு கொண்டு வந்து A ஸ்கொயர் தான் ஆற்றல் சொல்கிறோம். A ஸ்கொயர் அப்படின்னா ஆஸ்பயர் டு அச்சீவ் ஆட்டோமேட்டிக் ஒரு ஆற்றல். ஸோ அதுதான் A ஸ்கொயர். ஸோ ஒன்று கூட்டினாலே ஆட் ஆகினே தான் போகும். அடிஷனுக்கு ஆப்போசிட் சப்ராக்ஷன் இருக்குது, பட் மல்டிப்ளிகேஷனுக்கு ஆப்போசிட் வந்து சரி வர சொல்ல மாட்டாங்க. மல்டிப்ளை ஆகிட்டு போயிட்டே இருக்கும், ரீச் உள்ள அதாவது அது போயிடும், அது வரை எங்கேயோ போய் நிற்கும். அப்போ ஆற்றல் வந்து பேராற்றலாக மாறி போயிட்டே இருக்கும். அந்த ஆற்றலை எப்படி வெளியில் கொண்டு வரணும் அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து ஒரு பைப் கோர்ஸாக கொடுக்குறோம். பைப்னா என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து ப்ரிப்பரேஷன் P, அப்புறமா இனிஷியேஷன் I, அப்புறமா ப்ராக்டிஸ் மறுபடியும் P, அப்புறமா எக்ஸிக்யூஷன், அதுக்கு தான் பைப். ஒன்றையும் ஒரு பைப் லைன் பண்ணிட்டோம்னா அது ஸ்ட்ரீம் லைன் பண்ண மாதிரி அது பாட்டு வரும். ஆக்டிவ் இன்கம், பேசிவ் இன்கம், அது ஒரு பைப் லைன் பண்ணிவிடுங்க, அது பாரு தானாக வரும் அப்படின்லாம் வந்து சொல்லுவாங்க. இந்த கோர்ஸையே பைப் லைனை தான் பண்ணுறோம். இது ப்ரிப்பரேஷன் வந்து ஒரு 15 நாள் பண்ணுறோம். இனிஷியேஷன் வந்து ஒரு 3 நாள் பண்ணுறோம். 3 நாள் டைரக்ட் கிளாஸாக பண்ணுறோம். ஆல்ரெடி ஒரு கிளாஸ் முடிஞ்சிச்சு, இன்னொரு கிளாஸ் 9th ஆகஸ்ட் வருது. அதுக்கப்புறமா வரக்கூடிய 30 நாளில் ஒரு நாள் ப்ராக்டிஸில் வந்து ஒரு நாள் டைரக்ட் கிளாஸ் வந்துடும். அதுக்கப்புறமா எக்ஸிக்யூஷன் அப்படின்னு பார்க்கும்போது ஃபஸ்ட்டு 15 நாள் ப்ரிப்பரேஷன், 3 நாள் இனிஷியேஷன், அப்புறமா 30 நாள் ப்ராக்டிஸு. எல்லாமே ஸ்கொயர் ப்ராக்டிஸாக தான் வரும். இப்போ எப்படி சொன்னேன், ஆஸ்பயர் டு அச்சீவ் அப்படின்னு சொல்லி வர மாதிரி அது தொடர்ந்து உங்களுக்கு என்ன வேணுன்றதெல்லாம் ABCD 26 வாரத்துக்கு வர மாதிரி 26 நாள் போயிடும். அதில் ஒரு நாள் டைரக்ட் கிளாஸ் வரும். ஸோ 30 நாள் ஒரே பவர் பேக்டு பர்ஃபார்மன்ஸாக இந்த ஆற்றல் இருக்கும். அதுக்கப்புறமா வந்து 100 நாள் எக்ஸிக்யூஷன் கொடுக்குறோம். இந்த எக்ஸிக்யூஷன் பொறுத்த வரைக்கும் உங்களோட எனர்ஜியை சம்மந்தப்பட்டது. இந்த பைப்பு ஃபஸ்ட்டு 2 Pக்கு தான் நம்ம வந்து கொடுக்குறோம். அப்புறமா எனர்ஜி உங்களை சம்மந்தப்பட்டது, உங்களோட சூழ்நிலை சம்மந்தப்பட்டு வரும்போது இந்த 100 நாளும் கண்டினியூஸாக நீங்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறீங்களா, இல்லை விட்டு ஒரு நாள் மாதத்துக்கு ஒன்று பண்ண போகிறீங்களா, வாரத்துக்கு 1 நாள் பண்ண போகிறீங்களா, உங்கள் லைஃப் டைம் ஃபுல்லாக அந்த 100 நாளாக வச்சுன்னு போய்ட்டு போகிறீங்களான்றது அங்கே தான் உங்கள் ஆற்றலை பற்றி வரும். பட் அந்த அளவுக்கு போகாது. நாங்கள் எல்லாமே கிளாஸ் சொல்லி தருவாங்க. அப்புறமா வந்து ப்ராக்டிஸ் பண்ண கூட வச்சுருவாங்க. அதுக்கப்புறமா எக்ஸிக்யூட் பண்ணி வைக்கிறாங்களான்னு கேட்டால் அவங்க வேலை அது கிடையாதுன்னுவாங்க. பட் இந்த ஆற்றல் செஷனோட வேலை அப்படி கிடையாது. அதனால தான் சொன்னேன், 10 லட்ச ரூபா ஒர்த்து உள்ள ஒரு கோர்ஸை 20,000 வாங்கிட்டு அதுலேயும் 5,000 வாங்கிட்டு கொடுக்குறோம் போதும் அப்படின்னு சொன்னால், ஏன்னா இங்கே பணம் சம்பாதிக்கிறது நோக்கம் கிடையாது. நிறைய ஆற்றல் ஸ்டார்ஸை உண்டாக்கணும். ஒரு ஸ்டார் எப்படி வருது, ஒரு சாதா கல், அழுக்கு கல், ஒரு வேல்யூவே இல்லாத ஒரு கல் சூரியன்கிட்டேருந்து ஒரு எனர்ஜியை வாங்கிட்டு அதுவும் ஒரு மின்னுது அப்படின்னு சொல்லும்போது அது ஸ்டார் தான். ஸோ அதுலேயே பார்த்தீங்கன்னா வெள்ளி, அந்த விடி வெள்ளின்னு சொல்லுவாங்க பாருங்கள், அது மாதிரி அந்த வெள்ளி இன்னும் சூப்பர் பவர் ஸ்டாராக வருது பார்த்தீங்களா. சூப்பர் ஸ்டார் அப்படின்னு வர மாதிரி இந்த ஒரு ஆற்றல் ஸ்டாரும் ஒரு சூப்பர் ஸ்டாராக தான் கண்டிப்பாக வருவாங்க. பவர்ஃபுல், அந்த எனர்ஜியோடு இருப்பாங்க. எனர்ஜியோடு இருக்கும்போது அவங்க எனர்ஜி எப்படி வரும், எப்படி வெளில கொண்டு வரணும்னா அவங்க பிரெயினை ஆட்டோமேட் பண்ணணுன்றது தான் இந்த கோர்ஸோட செஷனாக வச்சுருக்கோம். இல்லை 150 பேர் வந்திருக்காங்கன்னா 150 பேருமே அந்த பர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா அது ரிசல்ட் வந்து அவ்வளோ இருக்காது. இந்த 150 பேரை வர வச்சதுக்கு காரணமே 50 பேரை ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கிறதுக்காக தான். இந்த 50 பேர்லேயே ஃபில்ட்ரு பண்ணி எடுக்கிறதுல வந்து ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, சரி எனக்கு வரணும்னு ஆசையாக இருக்குது, நான் வந்துட்டேன், பட் இந்த 5,000 கூட என்னால் பே பண்ண முடியல, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நீங்கள் எங்கள் மெசேஜ் அதில் கொடுத்துருக்க நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஒரு ரிக்வஸ்ட் கொடுத்தீங்கன்னா யூ வில் கெட் த காம்ப்ளிமெண்ட்ரி பாஸ். இட்ஸ் ஈக்குவல்ஸ் டு ஃப்ரீ என்ட்ரி. 5,000 ரூபா 10 லட்ச ரூபா மதிப்பு உள்ளதை 20,000ன்னு சொன்னீங்க.
20,000 மதிப்புள்ளது 5,000ன்னு சொன்னீங்க. அந்த 5,000த்தையுமே நீங்கள் காம்ப்ளிமெண்ட்டாக கொடுக்குறீங்க. காம்ப்ளிமெண்ட்டாக ஸ்டார் ஹோட்டலில் கொடுக்குறோம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு 148 நாள் ஜேர்னி. ஓகே. இந்த 148 நாள் ஜேர்னியில் வெறும் 5,000 ரூபா வாங்கிட்டு கண்டிப்பாக கொடுக்க முடியாது. ஆனால் 5,000 ரூபா வெறும் 5,000 ரூபா வாங்கிட்டு கொடுக்குறோம்னா அது ஃப்ரீயாக கூட கொடுக்கலாமே. யார் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறாங்களோ அவங்க கொடுக்குறோம்ல. அவங்களுக்கு எதனால் சார் உங்களுக்கு அப்படி ஃப்ரீயாக கொடுத்து ஒரு மக்களுக்கு டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு உதவணும்னு உங்களுக்கு? அதுக்கு காரணம்னா, நான் சின்ன வயசுலேருந்தே நிறைய தேடுதல் எனக்கு இருந்தது. தேடுதல் இருந்த இடத்துல வாய்ப்புகளை தேடி அலையும் போது வாய்ப்புகள் மறுக்கப்பட்ட இடமும் இருக்குது, வாய்ப்புகள் கொடுக்கப்பட்ட இடமும் இருக்குது. எப்போ நமக்கு வாய்ப்பு மறுக்கப்படுதோ அங்கே நம்ம வாய்ப்பை நம்மளே உருவாக்கணும். நம்மளே ஒரு வாய்ப்பை உருவாக்கி அந்த வாய்ப்பை நம்ம உருவாக்கிட்டு அந்த வாய்ப்பை ஒருத்தரை மட்டும் வச்சுக்குமான்னு கேட்டால் எல்லாருக்குமே கொடுக்கணும். அது எனக்கு இந்த ஆற்றல் மூலயமா எனக்கு கிடைச்சிது. என்னோட ஆற்றல் எனக்கு என்னன்னு தெரியும். கரெக்டுங்களா? என்னோட ஆற்றல் எனக்கு என்னன்னு தெரியும் போது ஒருத்தர்கிட்ட ஒரு ஆற்றல் இருக்குன்னும் போது நீங்களே இப்போ ஒருத்தர் கூட யாரை கூட்டு போவீங்க? வீக்கான ஆளை கூட்டு போறீங்களா? பவர்ஃபுல்லான ஆளை கூட்டு போவீங்க? ஆற்றல் மிக்கவரை தானே கூட்டு போவீங்க. அப்போ ஒருத்தரையும் ஆற்றல் மிக்கவரை ஆக்கணும்னா அது நம்ம இந்த நாட்டுக்கு செய்யக்கூடிய சேவை தான். இன்னைக்கு வந்து வல்லரசு நாடுகள்லாம் சிறப்பாக இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா எவ்ரிபடி இஸ் எம்பவர்டு. அது அவங்க ஆற்றல் வெளியில் நல்லா வந்து சிறப்பாக வெளியில் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அப்பயே சின்ன வயசுலேருந்தே தட்டி தூக்கிட்டு வந்திருக்காங்க. என்னால் முடியுமா, என்னால் முடியாமல் நான் உன்னால் முடியும்னு எடுத்துன்னு வந்திருக்காங்க. உன்னால் முடியும்னா உன் ஆற்றல் பெருநாள் தான் உன்னால் முடியும். உன் ஆற்றலை நீ உணர்ந்தால் மட்டும்தான் அது முடியும். அதுக்கு உணர வைக்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், என்னோட ஏர்னிங்ஸில் வந்து 50% டொனேஷன் சொல்லிட்டு. அந்த 50% டொனேஷன் நான் எப்படி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, எங்கே கொடுக்கணும்னு நான் யோசிப்பேன். எப்படி யோசிப்பேன்? யாருக்கு கொடுத்தா அது சிறப்பாக அந்த ஆற்றல் பெருகும் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது, ஆற்றுல போட்டாலும் அளந்து போடு, பாத்திரம் அறிஞ்சு பிச்சை போடுன்னு சொல்லுவாங்க. நான் பிச்சை போடுன்ற வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாது, நெகட்டிவ் வேர்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவேன். பாத்திரம் அறிஞ்சு பிளெஸ்ஸிங் கொடு. அந்த பிளெஸ்ஸிங் கூட அவங்ககிட்ட தக்க வச்சுக்கிறாங்களான்னா இந்த ஆற்றல் கொடுக்கக்கூடியது அந்த 150 பேருக்கு டீமே கொடுக்காம அந்த 50 பேரை செலக்ட் பண்ணி கொடுக்கணுன்றதுக்காக தான் 50 பேர் என்ட்ரி. அது வருஷத்துலேயே 4 கிளாஸ் தான், 48 நாள், ஒரு மண்டல பயிற்சி நாங்கள் கொடுத்துட்றோம். அதுக்கப்புறம் 100 நாள் எக்ஸிக்யூஷன் கொடுக்குறோம். அந்த 100 நாள் எக்ஸிக்யூஷன் நீங்கள் என்னைக்கு பண்ணுறீங்களோ பண்ணிங்க. இமீடியட்டாக கண்டினியூஸாக பண்ணிங்கன்னா 100% ரிசல்ட்டு. 1% பண்ணிங்கன்னா 1% ரிசல்ட்டு. ஒரு நாள் தான் பண்ணிங்கன்னா ஒரு நாள் ரிசல்ட்டு. 10 நாள் கண்டினியூஸாக பண்ணிங்கன்னா 10 நாள் ரிசல்ட்டு. ஸோ யுவர் ரிசல்ட் பர்சன்டேஜ் இஸ் இன் யுவர் ஹேண்ட்ஸ். அது ஆற்றல் வந்து அதை கொடுத்துரும். அது ஒரு கோர்ஸ் மாடலாகவும் கொடுக்கும். உங்களை இனிஷியேட் பண்ணிவிடும், கைடும் பண்ணோம். அந்த கைட் பண்ணி அதை வந்து சிறப்பாக பண்ணி கொடுத்து தான் இந்த ஆற்றலோட செஷனோட நோக்கமே. சார், இவ்வளோ நேரம் நான் கேட்ட எல்லா கேள்விக்குமே ரொம்ப பொறுமையாக ஒரு ஸ்பூன் ஃபீட் பண்ணுற மாதிரி, அதாவது ஒரு பிகினர்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு ஆரம்ப நிலையில் இருக்கிற ஒரு மக்களுக்கு புரிகிற மாதிரி, ஒரு பர்சனுக்கு புரிகிற மாதிரி ரொம்ப தெளிவாக சொன்னீங்க. ரொம்ப நன்றி. அண்ட் அதே மாதிரி வர ஆகஸ்ட் 9 நம்ம கேள்விப்பட்டிருப்போம், ஸ்பைடர்மேன், சூப்பர்மேன், இந்த மாதிரியான நிறைய மேன் கேள்விப்பட்டிருப்போம். பட் இவரை எல்லாரும் ஸ்கொயர் மேன்னு சொல்கிறாங்க. இவர் இந்த ஆற்றல் செஷனை எடுக்கிறாரு, இதை ஒரு ஸ்டார் ஹோட்டலில் எடுக்கிறாரு. இதை கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. இதை யாரால் ஒரு 10 லட்ச ரூபா மதிப்புள்ள ஒரு கோர்ஸை வந்து 20,000 ரூபாய்க்கு தரனார். அந்த 20,000 கோர்ஸையுமே 5,000 ரூபாய்க்கு தரனார். இப்போ 5,000 ரூபா கூட என்னால் இப்போ கட்ட முடியாது, பட் நான் லைஃப்பில் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆக ரெடியாக இருக்கேன்றவங்களுக்கு நீங்கள் ஸ்பெஷல் காம்ப்ளிமெண்ட்ரி பாஸ் தரேன்றார். இதுக்கு மேலே வேறு என்ன வேணும்? நம்ம லைஃப்பில் நம்மளை ஹேண்ட் ஹோல்ட் பண்ணி ஒருத்தர் கையை தூக்கி விடுறதுக்கு நான் வரேன் அப்படின்றாரு. கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கங்க. கீழே ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் இருக்கும், ஃபோன் நம்பர் இருக்கும். அதுக்கு காண்டாக்ட் பண்ணி ஆகஸ்ட் 9 இந்த ஈவெண்ட்டை அட்டன் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.